செங்கல்பட்டில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதற்காக முறையான வடிகால் வசதி இல்லை எனவும், இதனால் அம்மா உணவகத்தில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மருத்துவமனைக்குள் செல்லும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அம்மா உணவகத்திற்கு அடிப்படை வசதிகளை திமுக அரசு செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மா உணவகத்திற்கு அடிப்படை வசதிகளை செய்து தர மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை வைகை ஆறு மாசுபாடு விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. வைகை ஆறு மாசுபடுவது குறித்தும் கழிவுநீர் கலப்பது, குப்பைகள் கொட்டுவது குறித்தும் கடந்த ஆண்டு தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் வைகை ஆற்றில் மாசுபாடு அதிகரித்து வரும் நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் தங்கள் கடமையை செய்யவில்லை என மதுரை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நீதிமன்றமே மக்கள் நல பாதுகாவலராக செயல்பட வேண்டிய நிலையை ஏற்படுத்துவதுதான் மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம் என பேசும் திராவிட மாடல் அரசின் உண்மை முகமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பள்ளி நிர்வாகம் 200 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு மாணவர்கள் சேர்க்கை நடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடமாதிமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளிடம் சேர்க்கைக்காக ரூபாய் 200 பெற்றுக்கொண்டு சேர்க்கை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. மேலும் இப்பள்ளி போதிய பராமரிப்பு இன்றி கழிவறைகள் சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுவதாகவும், மாணவர்களை பள்ளி வகுப்பறை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்துவதாகவும், கடந்த 2 நாட்களுக்கு முன் மின்சாரம் தாக்கிய சிறுவனுக்கு முதலுதவி சிகிச்சை கூட கொடுக்காமல் அனுப்பி வைத்ததாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை மக்களின் பணம் பறிக்கும் துறையாக மாறி உள்ளதாகவும் மக்கள் சாடியுள்ளனர். வந்து 200